தமிழ்நாட்டில் நம்ம பஸ் பயணம் பார்த்துருப்போம். நம்ம சேனலில் முதல் முறையாக மலேசியாவில் ஒரு பஸ்ஸில் போனால் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம டே 2ல ஸ்கை டவரை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அங்கே உள்ள பஸ் ஸ்டாப்பில் தான் நான் ஏறுறேன். இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இந்த கோகேஎல்ங்கிற சிட்டி கேஎல்சிசிக்கு ஃபுல்லாக கோலாலம்பூரில் ஓடக்கூடிய மெயினான கேஎல்சிசிக்குள்ள கனெக்டிவிட்டி இந்த க்ரீன் பஸ்ஸுங்க. இதை வந்து மலேசியர்களுக்கு ஃப்ரீ, ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு ரிங்கெட் வந்து அந்த ஸ்வைப்பிங் கார்டில் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஎல் ட்ராவல் பாஸ் தான் நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இருந்த அந்த ஒரு ரிங்கெட்டை வந்து அது டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. நம்ம வேணும்னா டாப்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் மெட்ரோவில் அங்கே. இந்த கேஎல் ட்ராவல் பாஸ் நம்ம வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 நாள் நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ பஸ்ஸு எல்லாமே உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் இந்த கோகேஎல் வந்து முன்னாடி ஃப்ரீயாக இருந்தது வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக இல்லை. இப்போதைக்கு மலேசியர்களுக்கு மட்டும்தாங்க இந்த இது ஃப்ரீ. நான் இப்போ காட்டியிருக்கிற அந்த 2 டெஸ்டினேஷனை தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸ்கேல் கை டவர்லேருந்து திதிவங்சா சென்ட்ரல் போயிட்டோம்னா அங்கேருந்து மெட்ரோவை பிடிச்சிக்கிடலாம். இந்த பஸ் பயணத்தை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எனக்கு முதல் முறையாக இங்கே பார்த்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் எப்போவுமே பரபரப்பாக இருக்கும். ரோடுகளில் வந்து மக்கள் பயணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே போகும்போது நான் அந்தளவுக்கு மக்கள் தொகையை வந்து ரோட்டில் பார்க்க முடியல. பார்க்கலாம். நம்ம வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்குறோம். இது என்ன ஹைவே மாதிரி இருக்குது ஆக்சுவலாக முதல் முறையாக பார்க்கும்போது. ஆனால் நல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்தில் ரோடு பக்கத்துலேயே நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. நல்ல விஸ்தாரமான ரோடாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அந்த சிங்கப்பூர்லேயும் அந்த ரோடுகளில் மரங்கள் இருக்கும். அந்த மாதிரியே தான் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயரமான கட்டிடங்கள். ஏதோ காரெல்லாம் ஏதோ செகண்ட் ஹேண்ட் விற்கிறாங்களான்னு தெரியல. நிறைய காரு இல்லை பார்க்கிங்கான்னு தெரியல. நீங்கள் இந்த பஸ்ஸில் போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. உங்களோட பயணம் எப்படி இருக்குது, எந்த ரூட்லேருந்து இந்த கோகேஎல் பஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பஸ் முற்றிலுமே எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடியதுங்க. ஸோ அதனால தான் கோகேஎல் க்ரீன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங்கையும் க்ரீன்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தெரியுது. பெர்தாமா, கேஎஃப்சி, 7-Eleven. உள்ளே போய் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த மால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மலேசிய தமிழர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அங்கே முன்னாடி வந்து மெட்ரோ போயிட்டுருக்கு பாருங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கேஎல் சென்ட்ரல் நம்ம முதல்ல வந்த அந்த ரூட்டாக இருக்கும். ரெட் கலர் மெட்ரோ லைன் நினைக்கிறேன். மலேசியா கொடிகளோட அங்கங்கே ஃப்ளாக்ல அந்த போலில் வந்து அந்த ஃப்ளாகை தொங்க விட்டுருக்காங்க. நமக்கும் அந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி மற்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி டிசைன் தொங்க விட்ற டிசைன் இருக்குது. நம்ம கூட அந்த மாதிரி பண்ணலாம் இந்தியாவுக்கு கூட. இங்கே பாருங்களேன், ஒரு என்டையர் பில்டிங்கே அவங்க தேசிய கொடியை வந்து அப்படி அழகாக தொங்க விட்டுருக்காங்க. அழகான வடிவமைப்போட இருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பாருங்கள். முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் தயவுசெய்து முன்னாடி நம்ம எப்படி சென்னையில் இருந்து மலேசியா கோலாலம்பூருக்கு வந்தோம், ட்ரெயினை பிடிச்சி வந்தோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். ரொம்பவே கிளீனாக இருக்குங்க ரோடு. அங்கங்கே கிராசிங்க்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
எல்லாருமே கிராசிங் வந்து அந்த கிராசிங்கில் தான் பண்ணுறாங்க. நம்ம சென்னையிலையும் அப்படி கிராசிங்கில் வந்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். பட் முதல்ல அதுக்கு இந்த மாதிரி தெளிவாக வரைஞ்சி அந்த இறங்குற ஏறுற இல்லை கிராஸ் பண்ணுற இடங்கள் எல்லாத்தையும் தெளிவாக மார்க் பண்ணணும். அதை மற்றவங்களுக்கு வந்து கார்பரேஷன் வந்து வழி நடத்தணும். நடக்கக்கூடிய அந்த வழிபாதைகளை ஒரே மாதிரி சீராக இருக்கணும். நம்ம வந்து சவுக்கிட் வழியாக போயிட்டு கடைசியாக திதிவங்சால இறங்கிட்டு அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சிட்டு அடுத்து டே 2ல் நான் என்னென்ன இடம் பார்க்க போகிறேங்கிறத தொடர்ச்சி அந்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். எங்கே பார்த்தாலுமே தேசிய கொடியை பறவை அப்படியே அழகாக வந்து வச்சிருக்குறாங்க. நம்ம சவுக்கிட் அந்த அதுக்குள்ள வரோம். இந்த சவுக்கிட்ல நிறைய வந்து நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில ஹோட்டல்ஸ் இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். சவுக்கிட்ல என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இருக்குங்கிறத மலேசியா கோலாலம்பூர்ல உள்ள மக்கள் நீங்க வந்து நீங்க இதுல கமெண்ட்ல பண்ணுங்க. எங்க எடுத்தாலுமே அந்த 7-Eleven இருக்கு இங்கே. சிக்னலுக்காக வெயிட் பண்றோம். ஆடாம அசையாம போயிட்டு இருக்குங்க பஸ். நம்ம ஊர்லன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் சடன் பிரேக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதுக்குள்ள ஜனத்தொகை நெருக்கடி, அதே மாதிரி ரோடு டிசைன்கள், சரியான ப்ராப்பரான ஒரு வழி நடத்தல் கிடையாது. அதாவது பைக் வந்து போகிற இடம், கார் வந்து போகிற இடம், பஸ்ஸு போகிற நமக்கு எல்லாமே ஒன்று தானுங்க. ஒரே ரோட்டுக்குள்ளே எல்லாரும் நுழையிறது. ஸோ எப்படி கூடி நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ராவல் பண்ண முடியும்? நம்ம சவுக்கிட் தாங்கி கடைசியாக நம்ம வந்து திதிவங்சா வந்துட்டோங்க. திதிவங்சாவில் இறங்கியாச்சு. அங்கே போகிற மெட்ரோவை தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பயணம் எப்படி இருந்தது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.